Hi everyone, back with another vlog. So in the vlog is going to be very interesting. So Vijayadashami அன்னைக்கு எங்களுடைய ஒரு ப்ரோ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். எவ்ரி இயர் ப்ரோ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட என்டையர் ஃபேமிலி நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ விஜயதசமி வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ், கல்விக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்றதுனால கண்டிப்பாக அன்னைக்கு வந்து ஒரு ப்ரோ பேட்ச் வந்து ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி பேட்ச் வந்து என்ன ஆனாலும் அந்த டேட் வந்து வி வில் ஸ்டார்ட் ஒரு பேட்ச். ஸோ அந்த கிளிம்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மேக்கப்கான டிப்ஸும் உங்களுக்கு இதில் இருக்க போகுது. ஸோ அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால ஒரு பேசிக் பிரைடல் மேக்கப். ஓகே, ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் பசங்கிட்ட அப்படின்னா, ஒரு 5,000 to 10,000 கூட நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணணும் பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லெவலுக்கு பண்ணக்கூடிய மேக்கப்பை தான், அந்த அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். என்னுடைய எவ்ரி பேட்ச்சில் வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து லென்ஸ் அப்ளிகேஷன். ஸோ லென்ஸ் அப்ளிகேஷன் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து, எல்லாத்துக்கும் இப்போ டூல்ஸ் இருக்குங்க. லைக் வந்து லென்ஸ் போடுறதுக்கு டூல்ஸ் இருக்குது, அதுக்கு இருக்குது, இதுக்கு இருக்குது. பட் உங்களுக்கு வேலை முதல்ல கையில் பண்ண தெரியணும். அதுதான் ஒரு ட்ரெயினருடைய முக்கியமான ஒரு கோல். அதுதான் எல்லாமே வந்து டூல்ஸையே நம்பிட்டு போகாமல் நம்ம ஹேண்ட் ஒர்க் அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்காக நான் எல்லாமே கையில் தான் முதல்ல ட்ரெயின் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் டூல்ஸ் எல்லாம் நாங்கள் காமிப்போம், பட் எல்லாரையும் கையில் தான் பண்ண வைப்பேன். ஸோ கையில் தொழில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. என்றைக்கு டூல்ஸ் போயிட்டோம் அப்படின்னா டூல்ஸ் பின்னாடியே போயிட்டே இருப்போம் நம்ம. அண்ட் ஒரு பியூட்டி பிளெண்டர் எப்படி வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ எவ்ரி திங் பேசிக்ஸ். சில மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கே உட்காந்துருக்கவங்க, கற்றுக்க வந்திருக்கவங்களுக்கு வந்து சம் பேசிக்ஸ் தெரியும். பட் இருந்தாலும் என்னுடைய பேசிக்ஸ்லேருந்து தான் நான் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு ஹை டெஃபினிஷன் லுக். ஈவன் இன்றைக்கி எல்லா பார்ட் ஆஃப் த இதுலேயுமே வந்து ஒரு நார்மல் மேக்கப் புக் பண்ணால் கூட அது ஹை டெஃபினிஷனாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் ஒரு எக்கனாமிக்கலில் ஒரு ஹை டெஃபினிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டே கிளாஸு. ஸோ பிஃபோர் மேக்கப் பார்த்தீங்க மாடல், இது வந்து ஆன் ப்ராசஸிங். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கு என்ன கன்சீலர் யூஸ் பண்ணோம் அண்ட் எல்லாமே வந்து என்னுடைய டிவிலையும் ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து ஜூம் பண்ணி அவங்க வந்து சின்ன சின்ன அந்த நுணுக்கங்களை வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக வி ஹாவ் அ டிவி செட்டப் ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து November 10th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் எண்டில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா, மேக்கப் பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் மேக்கப் நல்லா ஸ்டே ஆகணும், பேட்ச் ஆகக்கூடாது. ஸ்கின்ல வந்து மேக்கப் பேட்ச் ஆகக்கூடாது. அண்ட் ஒரு விஷயத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் கடைசியாக தான் நீங்கள் டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்றது இங்கே கிடையவே கிடையாது. பேர்ல்ஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் மைண்டில் வந்து டவுட் வரும்போது கேட்டால் தான் அவங்களுக்கு தெளிவாகும் அப்படின்றதுனால எனி டைம் இன் பிட்வீன் அவங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது தே கேன் இன்ட்ராக்ட் வித் மீ. ஸோ என்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு, மேம் என்ன போட்டிங்க, என்ன ப்ரஷ் நம்பர், ஸோ நானும் சொல்லிகிட்டே இருப்பேன். பட் ஸ்டில் அவங்களுக்கு ஏதாவது சரியாக கேட்கல, இல்லை சரியாக புரியல அப்படின்னா எங்கேனாலும் தே வில் ஸ்டாப் பண்ணி இம்மீடியட்டாக வந்து என்னை கேட்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நோட்ஸ், இவங்க வந்து நோட்ஸ் தனியாக எடுப்பாங்க. அது இல்லாமல் வி மேக் தம் டு டூ அ ரெக்கார்ட் நோட் ஆல்சோ. ஸோ அது வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லுக் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஒரு பேசிக் பிரைடல் மேக்கப் இது, ஓகேங்களா. ஸோ நான் வந்து பேஷன் ஃபார் மேக்கப் அப்படின்னா நான் வந்து 30,000 கொடுத்தா தான் போவேன், 50,000 கொடுத்தா தான் போவேன், அந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் கிடையாது. பேஷன் ஃபார் மேக்கப் அப்படின்றது வந்து ஒரு 5,000க்கு மேக்கப் புக் ஆனால் கூட அன்றைக்கி சலூனில் நான் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் தான் எழுச்சி போய் பண்ணுவேன். ஏன்னா மேக்கப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றதுனால. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஏதாவது இதில் நான் யூஸ் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டிப் வேணும், இல்லை என்ன ப்ராடக்ட் நேம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து November 10th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் 15 days கிளாஸு. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா பர்சனலாக கால் பண்ணி கேளுங்க. With the central government certification and Pearls Academy certification with complete practical knowledge.